ஆடிப்பெருக்க வீட்டில் நான் எப்படி கொண்டாடினேங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஈசானிய மூலையில் கீழே தரையில் நல்லா கழுவி விட்டுட்டு அந்த பைப் இருக்கிற பக்கம் மஞ்சள் தெளித்து அதில் குங்குமம் வச்சுக்கிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அதுலேயும் மஞ்சள் தடவி நம்ம இலையை போட்டுக்கிட்டாச்சு. இலையை போட்டுட்டு நான் 5 பழம் நாட்டுப்பழம் ரெடி பண்ணி அதையும் அதில் வச்சாச்சு. வாழைப்பழம், கொய்யாப்பழம், விளாம்பழம், நவாப்பழம், பேரிக்காய் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 5 வகையான பழத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வெத்தலை பாக்கு வச்சுட்டு கயிறு வெள்ளை கயிறில் மஞ்சளை தடவி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு அந்த கயிறு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா காதோலை கருவமணின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கி அதில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அந்த பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா அருகம்புல்லும் பூவும் வச்சுக்கிட்டேன். எலுமிச்சம்பழத்தில் 2 விளக்கு ரெடி பண்ணி அதுலேயும் எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் அரிசி காப்பரிசி ரெடி பண்ணி வச்சுக்கணும். காப்பரிசி பார்த்திங்கன்னா தேங்காய், எள், பாசிப்பருப்பு, வெல்லம் இது 5ம் சேர்த்து அந்த காப்பரிசி ரெடி பண்ணி அதையும் நடுவில் வச்சாச்சு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, விளக்கேற்றி சூடம் ஏற்றி நம்ம சாமி கும்பிடணும். இப்போ சூடம் ஏற்றி சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதில் உள்ள கயிறை பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு கழுத்துலையும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கையிலையும் அந்த கயிறு எடுத்து கட்டுவாங்க. கட்டிட்டு அந்த பழங்களில் அந்த பழம் அதில் உள்ள அந்த அரிசி இதை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. அவ்வளோதான். நம்ம ஆடிப்பெருக்கு விழா இப்படி தான் நான் வீட்டில் கொண்டாடுவேன். நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கிறத வீடியோவில் சொல்லுங்கள்.